இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள், அதிர்ஷ்டத்தின் அறிகுறிக்கான நாள். ஒரே நேரத்தில் உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். ராஜயோகம் என்பது உயர்ந்த பதவியும் அல்ல, பணமும் அல்ல. அது மனதின் தெளிவும், பேச்சின் தெய்வீகமும், செயலின் செம்மையும், நம்பிக்கையின் வெளிச்சமும். இவை எல்லாமே மனிதருக்குள் சேரும் சக்தி, என்னுடைய அருளினுடைய வழிகாட்டுதல். இப்பொழுது உனக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது. நீ கடந்த காலத்தில் சிரமங்களை அனுபவித்தாய், சிலரால் ஏமாற்றப்பட்டாய், மனதளவில் விழுந்திருக்கின்றாய். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சரியாக இருந்தது, அது உன்னுடைய மனசாட்சி. அதை பார்த்துதான் கடவுள் உன்னை விட்டு பிரியவில்லை. அந்த மனசாட்சிக்கு பரிசாக தான் இப்பொழுது நீ வேண்டியதை தரப்போகின்றோம். உனக்கு தெரியாத நல்லதை தருவோம். ராஜயோகம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அன்போடு பேசினால் வார்த்தைகள் புனிதமாகும். சுத்தமாக இருந்தால் உடலும் மனதும் நலமடையும். நேர்மையை காத்து இருந்தால், யாருக்கும் துன்பமும் செய்யாமல் இருந்தால், கடவுளை நினைத்து கொண்டிருந்தால், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிக பெரிய ராஜயோகம் இப்பொழுது கிடைக்கும். உனக்கு நல்லது செய்யாதவர்களை நம்ப வேண்டாம். ஆனால் உன்மேல் விசுவாசம் உள்ளவர்களை விட்டு விலகாதே. நான் உனக்குள் இருக்கின்றேன். அது உனக்கே தெரியாமல் இன்று வரை உன்னை காத்து கொண்டிருக்கின்றது. இனி வெளிப்படையாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது. நீ சிரித்தால் பிறரும் இனி சிரிப்பார்கள். நீ நிமிர்ந்தால் பிறரும் நிமிர்வார்கள். நீ நம்பினால் திருப்பம் வரும். நீ சொன்னால் அனைத்தும் முடியும். அந்த அளவிற்கு இன்று முதல் மாற்றம் நிகழும். ராஜயோகம் வெளிப்படக்கூடிய அறிகுறிகள் என்ன? மனதில் தெளிவு பிறக்கும். எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கும். கடந்த வாரத்திலிருந்து நிம்மதி ஏற்பட ஆரம்பித்துவிடும். உனக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் மௌனமாக மாறிவிடுவார்கள். நீ உனக்கே புதிதாக உணரப் போகின்றாய். நான் சொல்வது சத்தியம். நீ பக்குவமான மனதோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தால் இன்று பெரும் ராஜயோகம் உன் குடும்பத்தையும் சந்ததியையும் காப்பாற்றும். நீ மட்டும் சாமர்த்தியமான எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொண்டால் என்னுடைய அருள் எல்லா நேரமும் உன்னை வந்து அடையும். ஓம் சாய்ராம் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் அனைத்து சாமர்த்தியமும் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அருள் ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்து விட்டது. அதை பணிவோடு ஏற்றுக்கொண்டு அன்போடு வாழ தயாராகிவிடு. உனக்கான மாற்றங்கள் என்ன வரப்போகின்றது என்பதை நான் இப்பொழுது உனக்கு சொல்லி இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தது என்றால் அதற்கு காரணம் உன் தவறு அல்ல. ஒரு தெளிவை கொடுப்பதற்கான பரீட்சை அது. நீ எதை நம்புகின்றாயோ அதை பரிசோதிக்க, உன் உள்ளத்தை உறுதிப்படுத்த சில பரீட்சைகள் வந்தது. துன்பம் கூட ஆசீர்வாதம் என்று சொல்கின்றேன். அதை உணர்ந்தால் நிம்மதி நெருங்கும். நீ கண்ணீர் விட்ட நாட்கள் இனிமேல் உன் கோபுரத்திலிருந்து விலகிவிடும். பழைய பிணைப்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன. உன்னை அழுத்திய உறவுகள் விலகிவிட்டன. நீ சிந்திக்க ஆரம்பித்தது இன்று இதைதானே? அத்தனையும் இழந்த அத்தனையும் மீண்டும் வந்து சேரும். நீ எப்பொழுதும் உன்னை பற்றி மோசமாக நினைத்து கொண்டு இருக்காதே. நீ நினைத்ததை விட்டுவிட்டு பிறருக்காக வாழ்ந்தாய். உன் மனதில் நேர்மையோடு இருந்தாய். வஞ்சனையோடு ஒரு நாள் கூட நீ பேசவில்லை. இப்படி இருக்கும் உனக்கு நிச்சயம் ராஜயோகம் வந்து சேரும். காலையில் எழுந்ததும் ஓம் சாய்ராம் என்று சொல். விளக்கை ஏற்று. நேற்றை விட நான் நல்லவனாக இருப்பேன் என்று கூறு. மற்றவர்களிடம் சிரித்து பேசு. அதுதான் சாயினுடைய வழிபாடு. தினமும் ஒருவருக்கு உதவ முன்வா. அதுதான் நீ எனக்கு செய்யும் பிரார்த்தனை. அத்தனை அருளும் உனக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும். என் அருளால் உன் வாழ்க்கை நலனை பெறும். அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசலை தேடி வரும். நல்லது நடக்கும்.